பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். 3 வயசு வரைக்கும் உங்களுக்கு சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 13 வயசு வரைக்கும் சந்திர தசை முடிவுக்கு வந்தால் பிறகு 7 வருடம் செவ்வாய் தசை. 13 + 1 7 20 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்கள் செவ்வாய் தசை நடக்குதுனாக்கா படிக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் மே மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு பலன்களை எதிர்பார்க்கலாம். ராசிக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால படிப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்து பெரிய முயற்சிகளை தரும். 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதும் ஜென்மராசியில் ராகு பகவான் இருக்கிறதும் ஒரு சில மன சஞ்சலங்கள் உண்டு, மன அழுத்தங்கள் உண்டு. படிப்பில் முழுமையான கவனத்தை செலுத்துறீங்கனாக்கா இந்த வருடம் வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம். லவ் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. மனசு சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு போகும். மன அழுத்தங்களை அதிகமாக கொடுக்கும். ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது. 20 வயசுக்கு மேலே 38 வயசு வரைக்கும் ராகுதசை. ராகுதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு ராகுதசை நடப்பில் வந்தாலே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த ராகுதசையில் படிப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்கள் 2024 உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கடந்த வருடங்களாக வேலை தேடிருப்பீங்க, வேலை கிடைச்சிருக்காது. ஏன்னா 7ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு பகவான் இருக்கிறது வேலை ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை கொடுத்து கொண்டே இருக்கும். கடந்த வருடங்களாக 2023 பொறுத்த வரைக்கும் வேலை தேடிருப்பீங்க, ஆனால் வேலை கிடைச்சிருக்காது. அது மூலிமா நிறைய மன அழுத்தங்களை கொடுத்துருக்கும், அலைச்சல்களை கொடுத்துருக்கு இல்லையா? அதெல்லாம் இந்த 2024 இருக்காது. உங்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகளில் உறுதியாக இருக்குது. வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். புதிய தொழில் தொடங்கக்கூடிய நபர்களுக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு முயற்சிகளை கொடுக்கும். பண வரவுகள் ஒரு சிலருக்கு உண்டு. இந்த ராகுதசை அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வரன் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த இளவயசு காலகட்டத்தில் இந்த ராகுதசை வரும்போது உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட தொடர்புலையோ சனியோட வீட்டிலேருந்து ஒரு சிலருக்கு தசை நடத்தும். அதனால தான் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளத்தை கொடுக்குறது. இந்த ராகுதசைங்கிறது நல்ல ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னாலும் உங்களுக்கு ஏன் பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கல அப்படின்னாக்கா உங்கள் லக்னத்துக்கு ஆகாத இடத்துல அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா மிகுந்த பாதிப்புகளை கொடுக்கும். ஆனால் வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்துட்டே இருக்கும், பண வரவுகளை கொடுத்துட்டே இருக்கும். திருமண முயற்சிகளில் கூட வெற்றியை கொடுக்கும். திருமணத்தில் மட்டுமே உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு சுய ஜாதகத்தில் ராகு பகவான் இருக்கிற இடம் அவயோகத்தில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கோச்சார ரீதியாக உங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது வீடு கொடுத்த கிரகம் 8ஆம் இடத்துல மறையும்போது பொருளாதார தட்டுப்பாடெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொடுத்துருக்கும். ஏன்னா ராகு பகவான் அப்படிங்கிறது பச்சோந்தி கிரகம், நிழல் கிரகம். எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டு அதிபதி மாதிரி தான் செயல்பட ஆரம்பிக்கும். இப்போ 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவோட வீட்டில் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். இப்போ வரன் தேடி போயிருப்பீங்க, அந்த வரன் சரியான அமைப்பில் கிடைச்சிருக்காது. வீடு வரைக்கும் அந்த வரன் கட் ஆகுது. நிறைய வரன்கள் வருது, இருந்தாலும் சரியான பதில் இல்லை. எங்களுக்கு பிடிச்ச வரனே வருது, ஆனால் தள்ளி போயிட்டே இருக்குது. திருமணம் எங்களுக்கு கூடியே வரல அப்படின்ற மாதிரியான ஒரு கவலைகள் தான் கண்டிப்பாக இருப்பீங்க. கிரக அமைப்புகள் உங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்புகளை இல்லை. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுக்கு பொருளாதாரத்திலே நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இது வரைக்கும் குருபகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் 2ஆம் இடத்தை தான் பார்வை பார்த்துருந்தார். ஆனால் குடும்ப ரீதியாக ஒரு சிலருக்கு நல்ல ஒரு குடும்பம் அமைஞ்சிருக்கு. தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு மட்டுமே. தசாபுத்தி சரியில்லாத பட்சத்தில் உங்களுக்கு குருவோட பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு பதிகிறதும் உங்களுக்கு முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுக்கும். நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை இந்த நேரங்களில் நீங்கள் பார்க்கலாம். திருமணம் சார்ந்து இருக்கக்கூடிய கவலைகள் உங்களுக்கு தீரும். குடும்ப பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு வேலை பளு கம்மியாகவும் மன அழுத்தங்கள் உங்களுக்கு தீரும். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அந்த இடத்துல கடன் பிரச்சனைகள் இருக்காது. சின்ன சின்ன ஒரு உபாதைகள், அதாவது மருத்துவ செலவுகளை குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். அதாவது லேட் மேரேஜ் இருக்காங்க இல்லையா, வயதான காலகட்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் 30 வயசுக்கு மேலே 32 வயசுக்கு மேலே எனக்கு திருமணம் ஆகலை, சரியான வரன் அமையலை அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் சரியான வரன் அமையும். உங்களுக்கு ஏன் சரியான வரன் அமையலை அப்படின்னாக்கா ராகு பகவான் சனியோட வீட்டில் இருந்தாலோ சனியோட தொடர்பில் இருந்தாலோ இல்லை 6, 8, 12 மறைஞ்சிருந்து தசை பண்ணாலோ அந்த தசை ஃபுல்லாகவே உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து அது தெளிவான ஒரு பரிகார வழிபாடு முறைகளை நீங்கள் மேற்கொண்டாங்கனாக்கா உடனடியான திருமண வாய்ப்புகள் உண்டு. திருமணமாகி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய கணவன் மனைவி சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில பேர் டைவர்ஸ் வரைக்கெல்லாம் போயிருக்காங்க. திருமண வாழ்க்கை கசப்புணர்வுகளை கொடுத்து நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு 2024 அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். புதிய வேலை வாய்ப்புகளை தொடங்குவீங்க. புதுசாக ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு ஐடியாவெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வரும். பெரிய கடன்கள் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய நிலைமை கூட ஒரு சில பேருக்கு வரலாம். ஒரு சிலருக்கு கடன் அமைப்புகளை கூட கொடுக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய கடன்களை தவிர்ப்பது நல்லது. 38 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் குருதசை நடக்கக்கூடிய நபர்கள் 9ஆம் இடத்துக்கு மே மாதத்துக்கு பிறகு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். இது அவயோக தசையாக இருந்தாலும் உங்களுக்கு கோச்சார ரீதியாக 8ஆம் இடத்துல மறையும் போது பொருளாதார தட்டுப்பாடெல்லாம் அதிகமாக கொடுத்துருக்கும். கடன் பிரச்சனைகள் அதிகமாக கொடுத்துருக்கும். உங்களுக்கு பொருளாதாரத்தில் கொஞ்சம் தட்டுப்பாடுகள் இருக்கும்.
இருக்கும், பற்றாக்குறை இருக்கும். எதுலையுமே வந்து பணம் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப சிக்கலாக இருக்கும், இழுபறியாக இருக்கும். ஏதாவது கொடுத்த கடன் வராது, வட்டிக்கு விட்டுருந்தா கூட அந்த வட்டி வராது, அசலும் வராது. மே மாதத்துக்கு பிறகு மிகுந்த நன்மை செய்யக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். குரு வந்து உங்கள் லக்னத்துக்கு யோகராக இருந்தாலும் சரி, அவயோகராக இருந்தாலும் சரி, கோச்சார ரீதியாக பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது மிகுந்த சிறப்புகளை கொடுக்கும். அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து வேலை பலுவெல்லாம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலை பலு கம்மியாகும். சகோதர சகோதரிகள் வழியில் தாயார் வீட்டின் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இந்த நேரங்களில் தீர்வுக்கு வரும். மன அமைதி கிடைக்கும். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பெருசாக மன அமைதி குறையும். சிறு தொழில் வியாபாரிகள் முதற்கொண்டு பெரிய தொழில் வியாபாரிகள் வரைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். மே மாதத்தை வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுறது நல்லது. பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. சிறிய முதலீடு போட்டு நீங்கள் வருமானத்தை நீங்கள் பார்க்கலாம். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கொடுக்கும். கடன் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு தீரும். ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து சனீஸ்வர பகவான் இருக்கிறது கடன் அமைப்பை கொடுத்துருமோ அப்படின்னு பயப்பட தேவையில்ல. ஒரு சிலருக்கு வந்து கடன் பிரச்சனைகள் தீரும். 6 குடையவன் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறதுனால குடும்பத்துக்கு தேவையானதை கடன் தான் வாங்குவீங்க. பெரிய கடன்கள் இல்லாமல் சிறிய கடன்களாக இருக்கிறது இந்த நேரங்களில் நல்லது. பசங்களுக்காக கடன் வாங்குறதோ, அவங்களோட வளர்ச்சிக்காக கடன் வாங்குறது, அவங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கைக்காக ஏதோ ஒரு உதவி செய்யறதுக்காக கடன் வாங்குறது, லோன் வாங்குறது, தொழில் அமைச்சு கொடுக்கறதுக்காக லோன் வாங்குறது, இதுமாரியான சுப கடன்களை தான் இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கொடுக்கும். 54 வயசுக்கு மேலே 73 வயசு வரைக்கும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் கடன் அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலம். 6ல் இருக்குது ஒரு கிரகம் அப்படின்னாக்கா அது தசை நடத்துதுன்னா கண்டிப்பாக வலுவான கடனை கொடுக்கும். நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்துக்கு யோகராக இருந்தால் கூட ஒன்று சுப கடன்கள் வாங்குவீங்க, இல்லைனா மேற்கொண்டு வந்து கடன் கொடுக்கறதுக்காக கடன் வாங்குவீங்க. இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். ஆனால் நோய் நொடி பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சனி தசை நடக்கும்போது கோச்சார ரீதியாக சுப கிரகங்கள், அதாவது குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமாக இருந்தாலும் சரி, மற்ற லக்னாதிபதினு சொல்லக்கூடியவராக இருந்தாலும் சரி, கோச்சார ரீதியாக சுப வலு கொண்டு அமையக்கூடிய கிரகங்களாக இருந்தாலும் சரி, பலன்களை வந்து குறைச்சி தான் கொடுக்கும். சனி தசையோட தாக்கம் தான் அங்கே அதிகமாக இருக்கும். அதனால் சனி பகவான் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்கள் 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பொருளாதாரத்தில் மிகுந்த தட்டுப்பாடுகளை கொடுக்கும். ஏன்னா குருவும் 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதாரத்தில் ரொம்ப இழுபறியாக இருக்கும். ஒரு காசு கொடுத்தா வராது, ஒரு கடன் கொடுத்தீங்கன்னா வராது, உங்களுக்கு வர வேண்டிய பணமே வராமல் தான் இழுக்கடிக்கும். மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு இருக்காது, வரவுகள் நல்லாயிருக்கும். பண வரவுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். ஏதோ ஒரு முதலீடு போடணும் அப்படின்னு நினைப்பீங்க, அதுக்கு யாராவது உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு நினைக்கும் போது உதவிக்கடன் நீட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அரசாங்கம் சார்ந்து ஏதாவது உதவிகள் கேட்டிருந்தால் இந்த நேரங்களில் கிடைக்கும். அதாவது லோன் கேட்டிருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி இந்த நேரங்களில் கிடைக்கும். ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானும் உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சனி தசை அப்படின்னாவே நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு நல்லது சொல்லியிருக்கேன், நிறைய உங்களுக்கு நல்லதான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து 4 மாத காலங்கள், ஏன்னா குரு வந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது பொருளாதார தட்டுப்பாடுகளை கொடுக்கும். உங்களுக்கு சனி தசை நடக்கும்போது பொருளாதாரம் இல்லைனாவே கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். மேற்கொண்டு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை கண்டிப்பாக உருவாக்கும் இல்லையா? அப்போ பொருளாதார தட்டுப்பாடு வராமல் இருக்குனாக்கா குருவோட பார்வையும் ஒரு ராசிக்கு இருக்கணும். பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும்போது ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை இந்த நேரங்களில் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரியான உங்களுக்கு கவலைகள் இருந்தாலும் அதில் வந்து இந்த ஒரு பலன்களை நீங்கள் எடுத்துக்கணும். மெயினாக உங்களுக்கு வந்து குரு பயிற்சிக்கு பிறகே நன்மை அப்படின்னு சொல்லலாம். குடும்ப பெண்மணிகளுக்கு பெரும்பாலும் வந்து வேலை பலு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மே மாதம் வரைக்கும். அதன் பிறகு வேலை பலுவெல்லாம் குறையும். நிதி நெருக்கடிகள்லாம் மாறும். நிதி நெருக்கடிகள்லாம் இருக்காது. வீட்டில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து வருமானம் வந்துகிட்டே இருக்கும். இந்த சைடு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதாவது வந்து பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நிறைய வருமானத்தை இந்த நேரங்களில் கொடுக்கும். பொருளாதார தட்டுப்பாடுகள் இருக்காது. 73 வயசுக்கு மேலே 90 வயசு வரைக்கும் புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள் ராசியாதிபதி தசை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். பொருளாதார தட்டுப்பாடுகள் விலகும். குடும்ப பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு மேன்மை இந்த நேரங்களில் உண்டு. பொருளாதாரத்தில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். பண வரவுகளை கொடுத்துட்டே இருக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, சொத்து சேர்க்கை, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்து நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கையை இந்த நேரங்களில் கொடுக்கும். புதன் தசை அப்படிங்கிறது ராசியாதிபதி தசை, அவரே 10ஆம் அதிபதி தசை, தொழில் ஸ்தானாதிபதி தசை. வீட்டில் யாருக்கோ ஒருத்தருக்கு தொழில் பண்ணுறதுக்கான உதவிகளை இந்த நேரங்களில் நீங்கள் செய்வீங்க. பண உதவிகள் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். அடிக்கடி உடல் உபாதைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நன்றி. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.